ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான தோசை வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீஸா தோசை. என் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீஸா தோசை. அது எப்படின்னா, தோசை மாவு மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஷெஸ்வான் சாஸ் வந்து நல்லா ஃபுல்லாக பரப்பி அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் உரப்பு கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஷெஸ்வான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், ரொம்பலாம் அப்ளை பண்ணல. அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆனியன் ஒரு பாதி நறுக்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே மேலே ஆப்பில் தூவிடுங்க. தூவிட்டு பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை குட்டீஸ்க்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு பாதி ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ், செடாரோட மொசரெல்லா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அதை நல்லா மேலே ஆப்பில் நல்லா தூவி ஆரிகானோ வந்து நல்லா வந்து பரப்பி தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டுருங்க. அப்புறம் ஒரு மூடி எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான பீஸா தோசை ரெடி. இந்த பீஸா தோசையை பார்த்துட்டு பெரியவருக்கு குஷி தாங்க முடியல. ஆஹா, பீஸா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. ஏன்னா அவன் பேசிக்காகவே ஒரு பீஸா பைத்தியம். அதில் என்ன தான் இருக்குன்னு தெரியல, பீஸான்றான். அதை இன்றைக்கி பார்த்தவொடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்ததா, அதனால் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு சின்னவருக்கு என்னென்னா முட்டை தோசை வேணுமா. இந்த பீஸாலாம் அவருக்கு பிடிக்காது, ஆள் ஒரு டைப்புங்க. ஸோ சின்னவருக்கு முட்டை தோசையை ஊற்றியாச்சு. நல்லா தோசை மாவை கலக்கி ஊற்றி விட்டு ஒரு முட்டையை எடுத்து ஊற்றி அதில் மேலாப்பில் பெப்பரை தூவி நல்லா 2 கரண்டி எண்ணெயை விட்டு நல்லா ரொம்பவே மொறுன்னு முட்டை தோசை செஞ்சு அவருக்கு கொடுத்தாச்சு. கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு முட்டை தோசையை ஒரு பிடி பிடிச்சிட்டாரு சின்னவர். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.